السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் சீராகவும் சிறப்பாகவும் அமைத்து கொள்வதற்கு பொருளாதாரம் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தை தேடுவதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. இருந்தாலும் கூட மனிதனுடைய அந்த ஆசை, பொருளாதார தேட்ட ஆசை என்பது அவனை தாண்டிய ஒரு நிலையில் சென்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம் இருந்தால் இரண்டாவது ஒரு ஓடை தங்கம் தனக்கு கிடைக்காதா என்றுதான் ஆதங்கப்படுவான். இரண்டு வாதிகள், இரண்டு பள்ளத்தாக்குகள் அவனுக்கு தங்கத்தை அல்லாஹ் கொடுத்தால் மூன்றாவது ஒன்று கிடைக்காதா என்றுதான் ஆசைப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ மனிதனுடைய அந்த மனது, உள்ளம் பொருளாதாரத்தின் மீது அதிக நாட்டம் கொண்டதாக இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே செல்வம் என்பது நிறைய சொத்துக்களை ஒரு மனிதன் வைத்திருப்பதல்ல. மாறாக அவனிடத்தில் காணப்படக்கூடிய தன்னிறைவு, போதும் என்ற அந்த உணர்வு தான் மிகப்பெரிய செல்வமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் கினா அன் கஸரத்தில் அர்த், இந்த சொத்துக்கள் பொருளாதாரம் குவிவது என்பது உண்மையான செல்வம் அல்ல, வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ், போதும் என்ற மனதுதான் உண்மையான செல்வமாகும் என்று சொன்னார்கள். எல்லோருக்கும் செல்வந்தராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு நானும் ஒரு செல்வந்தனாக ஆக வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. உண்மையிலே இந்த ஆசையை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா ஒரு அழகிய வழிமுறை நமக்கு சொல்லித் தருகிறார். நாமும் எப்படி செல்வந்தராக மாறலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் கூறுகிறான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, தஃபர்ரக் லி இபாதத்தி, என்னை வணங்குவதற்காக உன்னை நீ அர்ப்பணி, என்னுடைய வணக்கத்தில் நீ கூடுதல் ஈடுபாடு காட்டு. அம்ல கல்பக கினன், உன்னுடைய உள்ளத்தை செல்வத்தால் நான் நிறைத்து விடுவேன். சுப்ஹானல்லாஹ். வ அசுத்து ஃபக்ரக், உன்னுடைய வறுமையையும் நான் தடுத்து விடுவேன். வ இல்லா தஃபால், நீ அப்படி செய்ய தவறினால் அம்ல எதைக்க ஷுகுலா, உன்னுடைய கைகளை நான் பிஸியாக்கி விடுவேன், அதாவது வேலையை உனக்கு அதிகப்படுத்துவேன். வலம் அசுத்த ஃபக்ரக், உன்னுடைய வறுமையை நான் போக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் திர்மிதி, இப்னு மாஜா, அஹ்மத், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா போன்ற பல்வேறு கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் நாஸிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். உண்மையிலே ஒரு மனிதனுக்கு செல்வம், உண்மையான செல்வம் வேண்டுமென்றால் அவன் இபாதத்தில் கூடுதல் நாட்டம் காட்ட வேண்டும், இபாதத்தில் கூடுதல் ஆர்வம் காட்ட வேண்டும். அதனுடைய அர்த்தம் மஸ்ஜிதிலே உட்கார்ந்து இருப்பது என்பதல்ல. மாறாக அவன் படைக்கப்பட்ட நோக்கமே இபாதத் செய்வது என்பதுதான். எனவே அந்த நோக்கத்தை அடையக்கூடிய முறையில் இபாதா மஹ்தா என்ற தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், உம்ரா, திக்ர், ஸலவாத், குர்ஆன் ஓதுதல் போன்ற இபாதத்துகளில் ஈடுபடுவது, இபாதா கைரு மஹ்தா என்ற அன்றாட வாழ்க்கை இபாதத்தாக மாற்றுவது, இன உறவை பேணும்போது அல்லாஹுக்காக பேணுவது, பெற்றோரை கவனிக்கும் போது அல்லாஹுக்காக கவனிப்பது, சிரமதான பணிகள், சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது அல்லாஹுக்காக ஈடுபடுவது என்று ஒவ்வொன்றை செய்கிற போதும் அதை அல்லாஹுக்காக என்கிற நியத்தோடு செய்யும்போது அது இபாதத்தாக மாறுகிறது. இப்படி நம்முடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மன் வாஹிதன் ஹம்ம ஆஹிரதிஹி கஃபாஹுல்லாஹு ஹம்ம துன்யா, யார் ஒருவர் தன்னுடைய முழு கவலையையும் ஒன்றாக்கி, அதாவது மறுமை கவலையாகவே மாற்றுகிறாரோ,
உலக விஷயங்களில் உள்ள கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பு என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் தன்னுடைய முழு கவலையையும் ஒருமுகப்படுத்துகிறான். என்ன ஒருமுகப்படுத்துகிறான்? மறுமையை பற்றிய கவலையாகவே மாற்றுகிறான். இப்படி மாற்றினால் உலகத்தில் ஏற்படக்கூடிய கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பாகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதே நேரத்தில் மறுமை கவலை இல்லாமல் இந்த உலக விஷயங்களிலே ஒரு மனிதன் கவனம் செலுத்தி அவனுடைய சிந்தனைகளை எல்லாம் உலக விஷயங்களில் அவன் சிதறடிப்பானாக இருந்தால் லம் யுபாலில்லாஹு ஃபி ஐயி ஔதியத்திஹா ஹலக், அவன் இந்த உலகத்தின் எந்த ஓடையில் போய் அழிந்தாலும் அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த ஹதீஸ் இப்னு மாஜா, பைஹக்கி, பஸார் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் அல்பானி இது வலுவான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் செல்வந்தர்களாக ஆக வேண்டும் என்று விரும்பினால் நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி அல்லாஹுக்காக மறுமைக்காக என்று நாம் வாழ ஆரம்பித்தால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தை செல்வத்தால் அல்லாஹ் நிறைப்பான். உண்மையாகவே வறுமையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.